அண்ணா வாடா. ஹாஸ்டலில் நீங்கள் ஏன் வெளியே மாட்டேங்கலையா? ஏண்டாடி 3 வருஷம் வெளியில் தங்கியிருந்தது போதுண்டா. செருப்புலேருந்து போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கடா. அப்படியா? வெளியிலே தங்கி இருக்கிறா. ஆமாண்ணா. பார்த்து பத்திரமா இருடா. வீட்டை எங்கே போனாலும் பூட்டிட்டு போடா. சூச்சோ, ரூமை பூட்டாமலே வந்துட்டேண்ணா. ஐயோ, ஃபோன் போச்சா? மச்சான் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகண்டா. அட வாடா போகலாம். டேய் மச்சான், நானும் ஒரே செல்ஃபி எடுத்துக்கிறேன்டா. சொல்லவா? ஏன் இது வரைக்கும் எடுத்ததை பத்தாதா? மூடிட்டு வாடா. எட்ரா, கொஞ்சம் சீக்கிரம் நானும் புது ஃபோன் வாங்குறேன். என்னடா பண்ணா 2 நாளாக ஆன்லைனே காணோம்? இல்லைடா, நெட் பேக் போடலடா. அப்படியா? சரி, டெதரிங் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோ. அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையேடா நீ. இல்லை மச்சி, எஃபியில் டிபி ஒன்று மாற்றிருக்கேன். உன்னை லைக் போடுலாம் கம்பல் பண்ண மாட்டேன். என்னடா டச்சருங்கிறீங்க, ப்ரொஃபைல் பிக்சருங்கிறீங்க, லைக்குங்கிறீங்க, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும் போலையே. தம்பி நீலாம் கற்றுக்குட்டி தம்பி. ஏன்டா இப்படி பறக்க பறக்க முடியாடுற? டேய் ஃபோன் ஆர்டரா, புதுசாக ஃபோன் ஆர்டர் போடுவோம். அதுக்கு முதல்ல காசு ரெடி பண்ணுற வழியா பாரு. தம்பி, ஸ்காலர்ஷிப் பணம் வந்துருச்சு. அப்படியா? ஒரு ரேஞ்சுக்கு நோக்கியால் எடுத்துக்கிறியா? டேய் என்னடா கியா முயான்னு வேற ஏதாச்சும் சொல்கிறா. மச்சி மைக்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிறியா? 12th மேக்ஸில் இருந்தால் சயின்ஸ் குரூப்பே எடுத்தேன். இங்கேயும் மேக்ஸா? மச்சி லெனோவோ எடுத்துக்கிறியா? லெனோவா? வா வா, அடடா நல்லா இருக்கு, இதே ஆர்டர் போட்டுரு. ஐயோ அம்மா. ஹலோ அம்மா, ஸ்காலர்ஷிப் பணம் இன்னும் வரலம்மா. வந்தோன்னா கண்டிப்பாக போட்டு விட்றேம்மா. ம். ஏன்டா இவ்வளோ போய் சொல்லி இந்த ஃபோனை வாங்கி என்ன தான் பண்ண போறியோ? மச்சான் புது ஃபோனா? அப்படா நமக்கு லைக் போட ஒருத்தன் கிடச்சிட்டான். டேய் ஏன்டா இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என்னடா புது ஃபோன் வேணால் மெசேஜ் வரும்னு சொன்னீங்க, ஒன்றுமே வர மாட்டேங்குதுடா. தம்பி அதுக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஹைக்கெலாம் இன்ஸ்டால் பண்ணேன் தம்பி. அப்படியா? யார் அது லெனோவோ குமார்? ஃபேஸ்புக்கில் என்ன கூட நோட்டிஃபிகேஷன் வந்தது லெனோவோ குமார்னு. தம்பி இட்ஸ் மீ லெனோவோ குமார். எவன்டா உனக்கு இந்த பேர் வச்சவன்? நானே வச்சுக்கிட்டேன். மச்சான் இங்கே பாரு, ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான் பாரு. சிங்கிளாம் ரெடி டு மிங்கிளாம். ஏ பர்ணா, ஹைக்கில் நட்டாஷா நோட் பண்ண கரெக்ட் பண்ணிட்டேன்டா. டேய் அது கம்ப்யூட்டர்ரா. கம்ப்யூட்டர் பொண்ணலாம் சேட் பண்ணுது, நம்ம கிளாஸ் பொண்ணு ஒருத்தன் சேட் பண்ண மாட்டாளே. சொல்லு மச்சான் மச்சான் மச்சான், கேனா என்னடா? கேனா ஓகேடா. ஓகேவா? ஓகே ஓகே. என்ன புஜ்மா சாப்பிட்ட? மச்சான் மச்சான் என்னடா? ஜிஎம்னா என்னடா? ஜிஎம்னா குட் மார்னிங்டா. குட் மார்னிங் சொல்லுடி. முருங்கா சாம்பார், ரசம், கிஸ்ஸா. சரி மச்சான்
டேய் என்னடா ஹச்எம்எம்னா என்னடா? ஹச்எம்எம்னா உம்டா. ம் 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 போடா சொல்லுடி. டேய் மச்சான் வாடா படத்துக்கு போகலாம். இல்லைடா நான் வரலடா. ஏன் இப்போ என்ன பண்ண போற? என் ஆளோட அவுட்டிங் போகிறேன்டா. ஆளா? உனக்கே எதிரா ஆளு? அதான்டா ஃபேஸ்புக்கில் பிரியா குட்டினத்தோட சேட் பண்ணிட்டு இருந்தால அவள் தான். எல்லாம் தலை எழுத்துடா. டேய் மச்சான் டேய். டேய் மச்சான் டேய். என்னடா? மச்சி தண்ணி பிடிச்சி குடுறா. இரு வரேன். என்ன மச்சான் வெளியே பார்த்தா கூட கண்டுக்க மாட்டேங்கிற. பிரியா குட்டி இருந்தால அவளோட பிரேக்கப் ஆயிடுச்சுடா. சொல்லிட்டாளே அவ காதல. அம்முக்குட்டி சொல்கிறா. டேய் 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 சொல்லு ஆஃப் பண்ணுறா. ஓகே ஈவினிங் தானே? கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஃபோனில் சார்ஜ் இல்லை. சரி அப்புறம் பேசுகிறேன். பாய். என்னடா பிரேக்கப்னு இப்போ என்னமோ ஓடிட்டுருக்கு? இது அம்மா டார்லிங்னு ஒரு புது பிக்கப்டா. என்னடா பிரியாங்கிற அம்மாங்கிற எத்தனை பேரை தான் நீ லவ் பண்ணுவியோ? மச்சான் லவ்ங்கிறது கமெண்ட் மாதிரி எத்தனை நாளும் பண்ணலாம். ஆனால் கல்யாணங்கிறது லைக் மாதிரி ஒரு தட்டி தாண்டா பண்ண முடியும். போய் சாவுகிறக்கு வரம்பட. ஏய் வாடா முதல்ல இந்த சேஃப்டி மிஷினை கழட்டுறா. கழட்டி தொலை. இப்போலாம் பைத்திய மாரி ஆயிட்டடா ஃபோனுக்கு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதான் இப்போ பார்த்தோமே. டேய் குமார டேய் குமார எங்கடா ஆளை காணும்? வீட்டை திறந்து போட்டு எங்கடா போனா? வேற எங்கே இருப்பான்? மொட்டை மாடல கூட தான் கடலை போட்டுட்டு இருப்பான். டேய் குமார டேய் இங்கே என்னடா பண்ணுற? மச்சான் ஃபோனை காணும்டா. யாரோ திருடிட்டாங்கடா. ஃபோனை காணுமா? என்னடா சொல்கிற? காலையில் நான் தான்டா வீட்டை பூட்டிட்டு போனேன். ஃபோனில் பேட்டரி டைன் ஆகிடுச்சா. ஈவினிங் வந்து நான் யூஸ் பண்ண வேணுமேனு நான் தான் லஞ்ச் பிரேக்கில் வந்து சார்ஜ் போட்டுட்டு ரூமை திறந்து போட்டு போயிட்டேன். ஏன்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன்னால் கொஞ்ச நேரம் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதா? ஏன்டா அப்படி இருக்க? சரி விட்றா. உன் ஃபோன் வாங்கின பாக்ஸுங்கடா, அதில் ஐஎம்ஐ நம்பர் இருக்குமே, அதை எடுத்துகிட்டு வா, கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வேணாம் விட்டுரு. விட்டுருனா ஃபோன் வேணாமா? இல்லைடா நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினதே உங்களோட டச்சில் இருக்குன்னு தான்டா. ஆனால் இந்த ஃபோன் வாங்கின பிறகு உங்களோட கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேடா. 7,000 ஃபோன் போனால் பரவாயில்லங்கிறியா? 7,000 எங்கள் அம்மா அப்பே கேட்டாங்க. வீட்டில் கஷ்டமாக இருக்குடா, காசு இருந்தால் கொடுறான்னு. அவங்கள்ட்ட போய் சொல்லி தானே இந்த ஃபோனே வாங்கினேன். எனக்கு நல்லா வேணும். ஆண்ட்ராய்டை நான் யூஸ் பண்ணதை விட அதுதான்டா என்ன அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கு.